திருநெல்வேலியில் அதிகமான மழை, வெள்ளம், புயல் செய்தியில் பார்த்துருப்போம், நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்போம், சோசியல் மீடியாவில் பார்த்துருப்போம். ஒரு ஃப்ளோர் அளவுக்கு மழை தண்ணி வந்துச்சுல்ல, அதெல்லாம் எப்படி வெளியில் வந்தாங்க மக்கள்? இன்றைக்கி வந்து ரொம்ப சொற்பமாக தான் உயிரிழப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அதெல்லாம் காப்பாற்றினது யார்? முக்கியமாக அந்த பணிகளில் இருந்தது யாருன்னா இந்த பகுதி மக்கள். இந்த இருக்காங்க பார்த்தீங்களா, இளைஞர்கள் தான். இந்த பகுதி இளைஞர்கள் வந்து தன்னுடைய உயிரை கூட பொருள்படுத்தாமல் காப்பாற்றிருக்காங்க. இன்றைக்கி வந்து அவங்களுக்கு போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லை, அவங்க சாப்பிட்றதுக்கு உணவு இல்லை, இருப்பிடத்துக்கு அந்த வீடே வந்து ஃபுல்லாக சேறு சகதியமாகி போச்சு. அந்த சேறு சகதியமாகி பயன்படுத்துகிற பொருள் எல்லாமே குப்பையில் போய் போட வேண்டிய சூழ்நிலை. வாங்க சும்மா வாங்க, குப்பையில் போய் போட வேண்டிய சூழ்நிலை. உதாரணத்துக்கு இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே பயன்படுத்தின பொருள்கள். இந்த பாருங்க, பயன்படுத்தின பொருள் கீழே பாருங்க, அரிசி. அதெல்லாம் இப்போ இன்றைக்கி இவங்களுடைய வாழ்வாதாரத்தை முழுக்க இழந்து இருக்காங்க. இருந்தாலும் மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஜிப்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜிப்சியில் இன்னும் 2-3 வண்டிகள் இருக்குது, லாரி இருக்குது, இன்னும் அவங்களுடைய காரு. இதிலெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மக்களுக்காக உணவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பகுதி மக்களுடைய வீடு வந்து ரொம்ப சேதமாக இருந்தாலும், இவங்களுடைய சொந்த வீடு சேதமாக இருந்தாலும், இந்த பகுதியையாவது க்ளீன் பண்ணுவோம் அப்படின்ட்டு தன்னார்வலர்கள் வந்து ரொம்ப சேஃபாக இவங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த மழை வெள்ளத்தில் எப்படி யார் முதல்ல ரெடி பண்ணி காப்பாற்றிக்கிட்டு இருந்தாங்க? வாங்கயா, கிட்டத்தட்ட ஒரு 500 வேட்டையாவது இங்கே எப்படி இருந்துச்சு இந்த வெள்ளம்? எந்த மாதிரி காப்பாற்றினாங்க? இது வந்து 92க்கு முன்ன இருந்த வெள்ளத்தோட இது அதிகமாக இருந்தது. சரி, ஆமாம். இது வந்து போட்டு மூலியமாக தான் எல்லாத்தையும் வெளியே எடுத்தோம். வீடுலாம் வந்து ஏகப்பட்ட வீடுகள் சேதாரமாயிருக்கு. போட்டு மூலியமாக தான் மக்களை காப்பாற்றினது. எல்லாரும் மாடியில் மாட்டிக்கிட்டாங்க. நாங்கள் தான் போயிட்டு கப்பலில் போய் கூப்பிட்டு எல்லாத்தையும் காப்பாற்றுறோம். வந்து இது மாதிரி காப்பாற்றின இந்த பகுதி இளைஞர்களுக்கு தேவர் மீடியா சார்பாகவும், பசும்பொன் சித்தர் அறக்கட்டளை சிவகாசி சார்பாகவும், தேவர் ஆடகம் சிவகாசி சார்பாகவும் மிகப்பெரிய அளவில் ஒரு தலை வணங்குகிறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.